இது வந்து கேம் ஆஃப் த்ரான்ஸோட ஃபேன்ஸுக்கு ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட். ஹாட் ஸ்டார்ல நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் ஒரு சீரிஸ் வந்திருக்கு. நான் வந்து இது சிம்பிளா இருக்கும் எதிர்பார்த்து தான் பார்த்தேன். 4 எபிசோடு தான் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் 4th எபிசோட்லாம் வந்து பீக் சினிமா. சீரியஸாவே சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல மஸ்ட் வாட்ச். ஒரு கேம் ஆஃப் த்ரான் சீரிஸோட இது ஒரு ப்ரீக்வல் தான் அது ஆக்சுவலி. பட் அந்த வே ஆஃப் டேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது வந்து கம்பேர் நீங்க பண்ண முடியாது, அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ எப்படி போகுதுன்னா, சர் டங்கன் தி டால், அவர் வந்து ரொம்ப டாலா இருப்பாரு. அவருக்கு வந்து நைட் ஆகணுன்றதா அவரோட மெயின் ட்ரீம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வெல் நோன் பர்சன் ஆகணும். நார்மலா ஒரு நைட் ஆகணுன்றது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமஸான ஹவுசஸ்க்கு பெரிய பெரிய பீப்புளுக்கு வந்து அவர் நைட்டா சர்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அவரும் வந்து என்ன பண்றாரு, அந்த ஆசையோட வந்து அவர் அந்த காம்படிஷன் கலந்துக்காக வராரு. வர இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, காம்படிஷன் உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு நாபல் ஹவுஸ் ஏதாவது வந்து ஒரு பேனர் கீழே நீங்க வந்து இருந்தாதான் வந்து இந்த கேம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ நீங்க வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு பர்மிட் வாங்கிட்டு மட்டும் வாங்க, பெர்மிட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவர் போய் நிறைய பேர் அப்ரோச் பண்றாரு. அவங்களாம் வந்து ரொம்ப லத்தாஜிக்காவும் அவரை மதிக்காம இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஹவுஸ் டார்கேரியன் கிட்ட மீட் பண்றாரு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு வந்து ஹவுஸ் டார்கேரியன் ரொம்ப பிடிக்கும் கேம் ஆஃப் த்ரான்ஸ் பார்த்தனால. அவங்கள திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டார்கேரியன் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நான் அவனுக்கு அப்ரூவல் தரேன். ஸோ எனக்கு உன்னோட விஷயம்லாம் தெரியும், அவன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதை நீங்க பாப்பீங்க சீரீஸ்ல. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவர் அப்ரூவல் தராரு. ஸோ இவரும் வந்து அந்த அப்ரூவல் வாங்கிட்டு போறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, எக்னு ஒரு பர்சனை மீட் பண்றாரு. எக்ன்ற ஒரு சின்ன பையன். அந்த பையன் வந்து வாண்டடா வந்து உங்களுக்கு நான் ஸ்கொயரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்போ அப்படி என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹெல்ப்பரா இருக்கிற மாதிரி, ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் வந்து அவர் இருக்க மாதிரி அந்த எக் வந்து கேட்கிறாரு. ஸோ இவனும் வந்து சரி ஓகே சின்ன பையனா இருக்கான்னு சொல்லிட்டு கூடயே கூட்டிட்டு வராரு. பட் அவருக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக் நடக்குது. ஓகே, ஸோ அந்த கான்ஃபிளிக் அப்போ சர் டங்கன் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாரு. இன்வால்வ் ஆகும்போது அந்த பர்சன் வந்து டார்கேரியன் ஃபேமிலியில் வந்து ஒரு முக்கியமான பர்சன். அது யாரும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க வந்து சீரியஸ் பாருங்க, பார்க்கும்போது தெரிய வரும். இவங்க 2 பேருக்குள்ள காம்ப்ளிகேஷனால என்ன ஆகுதுன்னா, இந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரையல் பை காம்பேட் போலான்னு சொல்லிட்டு சர் டங்கன் சொல்றாரு. என்ன நீங்க அக்யூஸ் பண்றீங்க, சரி ஓகே நான் பண்ணா தப்புக்கு, ஸோ ட்ரையல் பை காம்பேட் போலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ட்ரையல் பை காம்பேட்ல வந்து ஆப்போனன்ட் என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் ட்ரையல் பை காம்பேட் வேண்டாம், அதுக்கு பதிலா ட்ரையல் ஆஃப் 7 வைக்கலாம்னு சொல்றாங்க. 7, அந்த ட்ரையல் ஆஃப் 7னா என்னன்னா 7 பேர் versus 7 பேர். அவங்க ஒரு 7 பேர் கூட்டு வருவாங்க, இவங்க ஒரு 7 பேர் கூட்டு வருவாங்க. இவங்க எல்லாரும் மோதுவாங்க. யார் விடோ இருக்காங்களோ அவங்க தான் வந்து காட்ஸ் படி வந்து நல்லவங்கன்னு அர்த்தம். இது நீங்க இப்ப சொல்லும்போது சிம்பிளா மாதிரி தெரியலாம். பட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அது பயங்கரமா இருக்கு. அண்ட் சீரிஸ் வந்து டாப் நாட்ச்ல இருக்கு. இது கண்டிப்பா பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.